ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்து கோயிலுக்கு போகிறாரு. நாள் பார்த்தீங்கன்னா இப்போ முருகனோட பெரியப்பா என்னால் கூட்டின்னு போக முடியாது உறவுக்காரங்களா சொல்லி செல்வத்தை அனுப்பிட்டாரு. 2வது நாள் இன்றைக்கி போகிறாரு. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியாது. ஆகா, முத்துட்டே தப்பிச்சோம் சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ 2வது நாளாக போனோடனே நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற காரில் இந்த மாதிரி என் அண்ணன் பையன் ஒருத்த இருக்கான், அதனால் அவனை நாங்கள் வளர்க்கலாமல் யோசிச்சுட்ருக்கோம், அதனால் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி என் தம்பி பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி சொல்லிட்டு நேராக போய் கோயிலில் நீ போய் கொஞ்சம் மாலை வாங்கிட்டு வர முடியுமா சொல்கிறாங்க. இதே சமயம் கிறிஸ்தை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரியாது மாலை வாங்கிட்டு போகிறாங்க. கிறிஸ்து பார்த்தோன்னே முத்துவங்கில் அப்படி சொல்லி ஓடி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உனக்கு இந்த பையனை தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் தான் இருந்தால் ரொம்ப நல்லவங்க, அம்மாவையும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தம்மா முதல்ல ஈயாடலை, ஐயோ வசமாக முத்துக்கிட்ட போய் மாட்டிட்டோமே, இப்போ என்ன செய்யுது சொல்லியாமல் திருதுன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கேன் என்ன சொல்லி பேசி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நேராக காரில் போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே உடனே பதறி அடித்து லட்சுமி உடனே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோட பாட்டி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரோகிணி எல்லாமே போச்சு, முத்துக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அவரோட பெரியப்பா காரில் பண்ணதுனால அவன் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. உன்னை யார் முதல்ல ஃபோன் பண்ணினா வீட்டுக்கு கூட்டின்னு போக சொல்லிச்சு போச்சு, முத்துவோட பெரியப்பானா கண்டிப்பாக அப்போ உங்கள் தம்பிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. இப்போ விஷயம் தெரியாதா, என் தம்பி பையன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தம்பினா அவள் தம்பி பொண்டாட்டின்னு சொல்லி பக்கத்துலேயே முத்து வந்துட்டாரு, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, என் தம்பி பையன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்பாவோட அம்மா யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபோட்டோவை காட்டினா சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பயங்கரமாக ரோகிணி அம்மாவை திட்டுறாங்க. இவங்க அம்மாவுக்கு இப்போ என்னன்னு தெரியல. அதே சமயம் ஏற்கனவே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீனா கிட்ட ரோகிணி அங்கே மாட்டிற மாதிரி கொண்டாங்க. அதனால் இப்போ எல்லா உண்மையும் தெரிய போகுது. இதுக்கப்புறம் விஜயா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ தான் 50 லட்சம் அவங்க வந்தால் அவன் பெரிய ஆர்டர் கொடுத்தான்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தோன்னா இந்த கிறிஸ்துவோட பாட்டியை கண்டாலே பிடிக்காது. இவங்க தான் அவங்க பாட்டி, கிறிஸ்து தான் இந்த வீட்டு பையன். அப்போ இதுமாரி இந்த பையன் நிரந்தரமாக இங்கே தான் இருப்பான். ரோகிணியோட பையன் அப்படின்னா அம்மா கூட தானே இருக்கணும். அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குழந்தை பிறக்காமே அப்பாவாயிட்டானா, அப்படி இதெல்லாம் விஜயா ஏற்றுப்பாங்களா தெரியல. இதுவரை ஏற்கனவே தப்பு பண்ணீங்களா அப்படி கேட்டாங்க. ஆனால் எந்த விஷயத்தையும் சொல்லலை. இதுக்கு அப்புறம் தான் கதையில் இருக்குது. டிஆர்பி ரேட்டில் ரொம்ப கம்மியாக போயிருந்ததால் இப்போ உண்மையெல்லாம் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இப்போ வந்திருக்காங்க. அதனால் இதை இப்போ காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை என்ன சொல்லுவாங்க, மனோஜ் தான் ஏற்றுப்பாரா மாட்டாரா அப்படி சொல்லி பரபரப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, கிறிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிறைய சொத்து கிடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னால சரி பார்த்தீங்கன்னா என் தம்பி பையனுக்கு எல்லா சொத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏராளமான சொத்து இருக்குது. அந்த சொத்தை கிறிஸ்துக்கு கொடுக்கலாம். கிறிஸ்துக்கு கொடுத்தது மூலமாக பார்த்தீங்கன்னா அப்போ ரோகிணிக்கு பணம் வரும். அப்படின்னால பணத்துக்காக விஜயா ஏற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜயாவுக்கு தேவை பணம் தான். அதனால் பணம் நிறைய கிறிஸ்துக்கு வரப்போகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.